தர்மபுரி மக்களவை தொகுதியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு பழனியப்பன் அவர்கள் தற்போது ஹோட்டலில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அவரை நம்ம சந்திச்சு இந்த பிரச்சார பயணம் எப்படியாக இருக்கிறது, இன்றைய நாளினுடைய பிரச்சார திட்டங்கள் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம். எப்படி இருக்கு களம்? தர்மபுரி மக்களவை தொகுதி உங்களுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு தொகுதி, உங்களுடைய தொகுதி. தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 ஆண்டு காலமாக இங்கே நான் அரசியல் பொறுப்பில் இருந்து எல்லா மக்களும் எனக்கு தெரியும். போகாத கிராமங்களே கிடையாது. ஆக எந்த கிராமம் நான் பார்க்காத ஊர் இல்லை. அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் வர வேண்டும். அம்மா மறைந்த பின்பு ஒரு ஆளுமையான தலைவர் வர வேண்டும் என்பது மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு எங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இந்த தொகுதியினுடைய நிலவரங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தற்போது சிட்டிங் மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது கடந்த 5 ஆண்டு கால செயல்பாடுகளை முன்வைத்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். திரு பழனியப்பன் அவர்களினுடைய பிரச்சார யுக்தி அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறது மக்களிடம்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த 5 ஆண்டு காலமாக பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த டாக்டர் அன்புமணி சொன்ன திட்டங்கள் ஒன்று கூட நிறைவேற்றலை. ரெண்டாவது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு மொரப்பூர்லேருந்து தருமபுரிக்கு ஒரு ட்ரெயின் விடுறேன்னு சொல்லி ஒரு பூஜை போட்டாங்க. அது மக்கள் விந்தியாக பார்க்குறாங்க. ஒரு ஸ்கீமுக்கு ஒரு பூஜை போடணும் தொடங்கணும்னு சொன்னால் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும். டெண்டர்லேருந்து பணம் நிதி ஒதுக்குறதுலேருந்து இந்த டெண்டர் ப்ரொசீஜர்லேருந்து நிலம் கையகப்படுத்துறதுலேருந்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும். ஆனால் எதுவுமே கிடையாது. ஒரு பூஜை மட்டும் போட்ட உடனே அந்த மக்கள் வீப்பாக பார்க்குறாங்க. ரெண்டாவது அந்த திட்டத்தை மக்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு இல்லை, நிறையா பாதிப்பு இருக்குது. இவரே தான் 8 வழி சாலை வேண்டாம், இது விவசாயிகளை பாதிக்கிறேன்னு சொல்லி கருத்து கேட்டார் மக்கள்கிட்ட. கருத்து கேட்டு மறுபடியும் தான் வேண்டான்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு 10,000 கோடி ரூபாய் ஸ்கீமு, அதில் ஒரு 1000 கோடி ரூபாய் கமிஷன் வர்றதுக்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வரான்னு அவர் தான் சொன்னார். இன்றைக்கி அவரும் ஒரே மேடையில் அது ஒரு முன்னுக்கு முரணாக்கிறத மக்கள் எப்படி பார்ப்பான்னு உங்களுக்கு தெரியும். 2 பேர் இவருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, இவருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரதுனால அது ஒரு சந்தர்ப்பவாதமா மக்கள் பாக்குறாங்க. இன்னையோட உங்களுடைய பிரச்சார பயணத்துல நாங்களும் இணைந்து உங்களுடைய பிரச்சார பயணத்துல பார்க்கப்படும். இன்னும் பல்வேறு கேள்விகள் உங்களோடு எழுப்ப வேண்டியிருக்கிறது. நாங்களும் இணைந்து வாழ்த்துக்கள், நன்றி. வாங்க. களம் எப்படியாக இருக்கிறது, மக்களினுடைய வரவேற்பு எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இந்த அதிமுக அமமுக தொண்டர்கள் பத்தின ஒரு குழப்பம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் அமமுக தான் தொண்டர்கள் தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் அந்த அளவுக்கான ஒரு தொண்டர்கள் பலம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதை நீங்க நேரடியா களத்துக்கு போகும்போது நிச்சயமா பார்க்க முடியும். அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? ஏற்கனவே இருந்த அதிமுக தொண்டர்களை தாண்டி புதிய இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே அவங்களே தானா விரும்பி அவங்க நமக்கு ஆதரவு தர காட்சியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதுவே எல்லாம் முழுக்க அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க என்பது அந்த கிராமத்துக்கு போகிற போது, நகரத்துக்கு போகும்போது, தெருக்கில் போகும்போது அவங்க நம்மளை ரிசீவ் பண்ணுறது, அந்த புன்சிரிப்பு, அந்த வரவேற்பு, அதுமாரி அவங்க கையசைக்கிறது, அவங்களுடைய முகத்தை நம்ம பேசும்போது பார்க்கும்போதே அந்த ரியாக்ஷனே இருக்கும். அந்த இம்ப்ரெஷன் அதே நமக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. எல்லா தொண்டர்களும் இங்கே தான் இருக்கான். உண்மையான தொண்டர்கள் பூரா அங்கே தான் இருக்கான். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காவிரி நீரை அங்க இருக்கக்கூடிய உபரி நீர், சர்ப்ளஸ் வாட்டரை ராட்சத குழாய்கள் மூலமா இங்க இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு நாங்க முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வச்சோம். அவர் தர்மபுரிக்கு பிரச்சாரத்திற்கு வரும்போது அந்த திட்டத்திற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்றி தரோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை மக்களிடம் முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிறார். இந்த எப்படி பார்க்கிறீங்க? இந்த கூட்டணி உறுதியானதற்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுது, அதனாலதான் நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம்னு அதை நியாயப்படுத்துகிறார். எப்படி பார்க்கிறீங்க இந்த விஷயத்தை? இல்ல உங்களுக்கு காவிரி ஒகேனக்கல்ல வாட்டரை நம்ம கொடுக்கறது சாத்தியம் இல்லான்னு எனக்கு தெரியல. தென்பெண்ணை ஆற்றில் இருக்கிற உபரி நீரை கொடுக்கறது சாத்தியம். அது நம்ம ப்ராஜெக்ட் போட்டோம். ஆனா ஒகேனக்கல் காவிரி டிஸ்பியூட்ல இருக்கு. ஏற்கனவே கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு நாம் காவிரி டிஸ்பியூட்ல நம்ம அப்பீல் போய் தான் அதை வாங்கி அம்மா தான் சட்ட போராட்டம் நடத்தி அதை வாங்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஆரம்பத்தில் அது பாசனத்துக்கு மட்டும்தான் நம்ம காவிரி ஆற்றை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ட்ரிங்கிங் வாட்டரே மேஜராக போயிடுச்சு.
இங்கிருந்து சொல்ல போனா உங்களுக்கு மேட்டூர்ல இருந்து நம்ம வேலூர் தண்ணி போகுது. வேலூர் தண்ணி போகுது. அம்மா வரும்போது நம்ம ஒகேனக்கல் தண்ணி நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி வந்தனால தான் ஓரளவுக்கு கடுமையான வறட்சி. அந்த ஸ்கீம் இப்ப பண்ணோம்னா இது ரொம்ப மோசம் போயிட்டு இருக்கும். இப்படி காவிரி ஒரு டிஸ்பியூட் இருக்கிறதுனால 2 ஸ்டேட்னுடைய பிரச்சனை இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவன் ஒத்துக்குவான் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால அதுல நாங்க அதுல ஒன்னும் ஒரு முடிவு பண்ண முடியல. தேர்தல் நேரத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு அது மாதிரிதான் நான் பாக்குறேன். எலெக்ஷன் இப்படி வருது, பின்னாடி எலெக்ஷன் வரும்போது நம்மளுக்கு ஒரு டிராபேக் வந்துடும், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்றதுனால அவர் அந்த ஸ்கீம் எடுத்து முதல்ல எதிர்த்து தான் கையெழுத்து வேணார். இந்த ஸ்கீம் கொண்டு வரணும், இல்லை நான் போராட்டம் நடத்துவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுன்னு சொல்லி எதிர்த்து தான் கையெழுத்து வேணாரு. கடைசியில் அவங்க அலையன்ஸ் செட் ஆனதுனால அவர்கிட்ட நேரடியாக அவர் கொடுத்துட்டார். இப்போ அது சொல்றாங்க எப்படி இங்க ரயில்வேக்கு பூஜை போட்டாங்களோ அது மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு பிரச்சார திட்டங்கள் அப்படிங்கிறது என்ன? எந்தெந்த பகுதிகளில் சந்திச்சு வாக்கு சேகரிக்க இருக்கீங்க? இப்போ எனக்கு இப்போ நான் இன்னைக்கு 12வது நாள் 31ஆம் தேதி ஆரம்பித்தேன். மேக்சிமம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு 12வது நாள். இன்னும் 2 நாள் 3 நாள் நம்ம மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுறதாக இருக்கேன். அதுதான் டேட் 15-16 சரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம மொரப்பூர் பிளாக் இது அரூர் அசம்பிளியில் வருது. அந்த மொரப்பூர் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு 16 பஞ்சாயத்து. அது தாசரலின்னு ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ஆரம்பித்து மொரப்பூர், எலவடை, நவலை, மாரப்பநாயக்கம்பட்டி, அப்புறம் அந்த பக்கம் கம்பைநல்லூர் பேரூராட்சி, இந்த மாதிரியான ஒரு 16 வில்லேஜ் பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் ஒரு டவுன் பஞ்சாயத்து. இதெல்லாம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே பார்க்குறதாக ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், எதுக்காக இந்த தேர்தலில் நாங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் நாங்கள் போட்டி போடுறோம், ஏன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருக்கோம், என்ன காரணம், இதெல்லாம் எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட ஆதரவு பெறத்துக்காக இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க உங்களை? இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 80% பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்க. மக்களினுடைய அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ நேற்று ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு பாயிண்ட் கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட்டை கட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க ஆளுங்க முன்னே போயிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கிராமம், சின்ன கிராமம். நாங்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக. ஆக்சுவலாக அந்த ஊர் ஏற்கனவே பிஎம்கே ஓட்டு போட்ட ஊர், பாட்டாளி மக்களை ஓட்டு போட்ட ஊர். ரெடியாக ஆலங்கரைச்சி வச்சுக்கிட்டு பெண்கள் அந்த இவங்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கிறாங்க. நாங்கள் உள்ளார போனோடனே யாருமே இல்லைன்ட்டு காரை கொஞ்சம் திருப்பிட்டோம். உடனே பார்த்தோடனே ஒரு அம்மா கையெழுத்து வந்தது. நிறுத்தி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60-70 லேடிஸ் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க, ஆலங்கரைச்சி வந்துட்டு. அப்புறம் நாங்கள் சொன்னோம், சின்ன என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன சின்ன எங்களுக்கு தெரியுமா, என்ன கட்சி, என்ன நீங்கள் தான் டிடிவி தினகரனுடைய அணி தான் வரும்னு சொன்னாங்க, முன்னாள் அமைச்சர் பழனிப்பன் தான் வரதா சொன்னாங்க. நான் எங்களுக்கு என்ன சின்னம் பரிசு பெட்டி சின்னம் அந்த அளவுக்கு அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு தான் போடுறதுக்கு முடிவு பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது போய் அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோன்னு திரும்பி வந்த உடனே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். அதனால் மக்கள்கிட்ட எங்களுடைய தலைவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, அவர் வரணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது. அம்மாவுக்கு அடுத்து அவர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதனால் பிரகாசமாக இருக்குது, நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மக்கள்கிட்ட அந்த முகத்தை பார்த்தவே கண்டுபிடிச்சிடலாம். நான் பார்த்து பல தேர்தல் சந்திச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட நானே 3 முறை எம்எல்ஏ நின்று இருக்கேன். ஆர்கே நகரில் அம்மா இருக்கும்போதே அம்மாவுக்கு ஆர்கே நகரில் இன்சார்ஜ் நான் தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பல இடைத்தேர்தலை சந்திச்சுக்கிறேன், பல பொது தேர்தல் சந்திக்கிறேன். மக்களை பார்த்தாவே நம்ம ஜெயிப்புமா நம்ம லூஸ் ஆகுமான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த முறை மக்களுடைய பார்வை, அந்த முகங்களை ரிசீவ் பண்ணுறது, அந்த தெளிவான பார்வை, அந்த புன்சிரிப்பு அவங்க ரிசீவ் பண்ணது பார்த்தா டெஃபினட்டாக நம்ம தான் வின் பண்ணுறது உறுதியாக முழுசாக மனசில் அந்த நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக அந்த இதுதான் நடக்கும். தருமபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது திரு பழனியப்பன் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தாசரஹள்ளி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு பிற்பகல் வரைக்குமாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்கு சேகரிப்பு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. தாசரஹள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் திரு பழனியப்பன் அவர்கள். கடுமையான வெயில் நேரம்,
தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய திரு பழனியப்பன் அவர்கள் பெரும்பாலும் பயண நேரத்தில் தான் தன்னுடைய காலை மதிய உணவுகளே எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு. தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டு தற்போது பயணத்தினுடைய பாதியிலேயே தற்போது காலை உணவை எடுத்துக்கொண்டிருக்கிறார். உணவு சாப்பிட்றதுக்கான நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? எப்படி இருக்கு? கடுமையான வெயில், இந்த வெயில் நேரத்துல பிரச்சாரம், அதுக்கான உணவுக்கான நேரம், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல எப்படி கான்சென்ட்ரேட் பண்றீங்க? இல்லை, இந்த தேர்தலில் அந்த உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. காரணம் கேட்டிங்கன்னா 4 குறைவாக இருந்தது. செகண்ட் ஃபேஸில் நம்ம எலெக்ஷன் பார்லிமெண்ட் நம்ம இந்தியாவில் 7 ஃபேஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃபேஸ்லேயே வந்ததுனால 4 குறைவாக இருந்ததுனால நம்ம வந்து பயணத்தை வந்து கொஞ்சம் உணவு எடுக்கிறதுல கொஞ்சம் காலம் ஏற்படுது. மக்களை வந்து ஒரு நேரம் சொல்லிவிட்டு அவங்கள வந்து காக்க வைக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காக்க வைக்காமல் அவனை போய் பார்த்துன்றதுக்காக பயணத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த காலையில் கிளம்பும்போது சில நிர்வாகிகள் பொதுமக்கள் அந்த மாதிரி 1-2 பார்க்கணும் டிலே ஆகிடும். ஸோ அதனால் அந்த டிஃபனை எடுக்க முடியல, காலை உணவு எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து பாயிண்டில் போகும்போது சாப்பிட்லாம் அப்படின்ற முடிவோட இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதம் 18ஆம் தேதி நம்முடைய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதோடு சேர்த்து அரூர் சட்டப்பேரவையினுடைய இடைத்தேர்தலும் நடக்க இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் ஆர் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த வகையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய ஆசையோடு நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த தேர்தல் என்பது இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல். இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மோடியா லேடியா என்று கேட்டு இந்தியாவிலே மோடி வெற்றி பெற்றாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 39 இடங்களில் போட்டி போட்டு 37 இடங்களில் வென்றார்கள். அந்த அளவிற்கு துணிச்சல் மிக்க தலைவராக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்ந்தார்கள். யாருக்கும் பயப்படாத சிங்கமாக கூட்டணி நம்பாமல் மக்கள் பலத்தில் நின்று களத்தில் வெற்றுகின்ற தலைவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு அம்மாவுடைய பெயரால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்து மாற்றுக் கட்சி இளைஞர்கள் கூட இன்றைக்கு சாரசாரியாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொள்கிற ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். தர்மபுரி மக்களவை தொகுதியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் அவர்கள் மொரப்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிட்டத்தட்ட 20க்கும் மேலான ஊராட்சிகளில் வாக்கு சேகரிப்பை முடித்துவிட்டு, பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மதிய உணவுக்கு பிறகாக தற்போது நம்முடன் இருக்கிறார். எப்படி இருந்தது காலையிலிருந்து பிரச்சார பயணம்? மக்களினுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? மக்களுடைய வரவேற்பு அமோகமாக இருந்தது. போகிற இடமெல்லாம் செல்கிற இடமெல்லாம் வந்து பெண்கள் ஆரத்தை எடுத்து வரவேற்று, குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க, பெண்கள் அதிகமாக இருக்காங்க, பெரியவர்கள், அரசு அதிகாரிகள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் அங்கே குடியிருந்து ஊரே திரண்டிருந்து ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய நம்ம காட்சியை பார்த்துருக்கோம். அதை நீங்களும் காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க. அது மக்களுடைய முகங்களை பார்த்தாவே இந்த ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய இந்த வரவேற்பு, அந்த இன்முகம், அதே வந்து எங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு மனநிலை ஏற்படுத்தி நல்லா மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு. இப்போதைக்கு களத்தில் போட்டி என்பது, நேரடியான போட்டி என்பது 2 அணிகளை விட இந்த தொகுதியினுடைய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு அமைச்சராகவும் இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை, கல்லூரிகளை மக்களுக்கு கொடுத்திருந்ததா நீங்க நம்மளுடைய நேர்காணலே சொல்லியிருந்தீங்க. இப்போ போட்டி என்பது எத்தனை போட்டியாக இருக்கிறது? மும்முனை போட்டியாக இருக்கிறதா, இருமுனை போட்டியாக இருக்கிறதா? களத்தில் பார்க்கும்போது அதை நீங்க எப்படி உணர்றீங்க? இல்லை, உங்களுக்கு வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்முடைய மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை அதிகமாக விரும்புகிறார்கள். அம்மா அவர்கள் மறைந்த பின்பு அம்மாவனுடைய இடத்தை நிரப்புவது யார் என்ற ஒரு மனநிலையில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்ற ஒரு மக்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் பார்க்குற போது இப்போ அவங்கெல்லாம் வந்து தோல்வி பயத்தால் தான் வந்து ஒருவரை ஒருவர் மாறி மாறி கருத்து பரிமாறி கொண்டவர்கள்லாம் இன்றைக்கி மெகா கூட்டணி என்று வைத்துக்கொண்டு கூட்டணி இடம்பெற்றிருக்கிறார்கள். இதை யாருமே நம்பலை. இவங்க போய் பாட்டாளி மக்கள் கட்சி போய் அதிமுக இவங்ககிட்ட சேருவாங்களா, டிஎம்கே போய் பாட்டாளி மக்கள் சேருவாங்கன்ட்டு யாருமே கடைசி வரைக்கும் தெரியாது.
காரணம் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப வந்து வல்கராகவே, அதாவது ஒரு நிலை தாண்டிலாம் பேசின விதத்தை வந்து தருமபுரி மக்கள் நன்கு அறிவார்கள். ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேர்த்து நம்ம போட்டியாக கருதலை. களத்தில் இருக்கிறாங்க, அதை வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். அதே நேரத்தில் போட்டியாக நம்ம கருதலை. மக்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வரல. திரு அன்புமணி அவர்கள் பூத்தில் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன விஷயத்த, அது பூத் கேப்சரிங்கா அப்படின்னு கேட்டப்போ, எதிர் முகாம்களில் ஆட்களே இல்லை, எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஆட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பலமானவர்களாக இருப்பாங்க, எண்ணிக்கை அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு அதை விளக்குனார். அந்த மாதிரி பூத் கேப்சரிங் பண்ணி தான் அவங்க வந்து அந்த மாதிரி போல் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு அந்த கோஆப்ரேஷன் கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து வரல. அவரை நம்பி இருந்த இளைஞர்கள்லாம் வந்து இப்போது அண்ணன் டிடிவி தினகரன் பக்கம் வந்திருக்காங்க. இவர் வந்து சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ இவரை நம்பி போனோம்னா நம்ம மாவட்டத்தில் டெவலப் இருக்காதுன்னு சொல்லி அவங்க ட்ராக் மாறியாச்சு. அண்ணன் டிடிவி பக்கம் வந்துட்டாங்க. சொல்லப்போனால் இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் எல்லா சமுதாய மக்கள் எல்லா இளைஞர்களுமே வந்து அண்ணன் டிடிவி தினகரனுடைய பாணியை பிடிச்சு அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை பழசை ஞாபகப்படுத்துகிறார். பழசை ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, ஒரு லீடர் இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு லீடர் வந்து பெருந்தன்மையாக பொதுவாக நியாயமாக தான் வார்த்தைகளை சொல்ல முடியும். ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து இந்த மாதிரியான ஒரு விரோதத்தை தூண்டி விடுறது, இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டி விடுறது வந்து அது வந்து தேவையில்லாது. இது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் இருக்கிற பொறுப்புக்கு அது அழகில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை திமுகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதனுடைய நீட்சியா தற்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் அதை வழிமொழிகிற விதமா பிரச்சாரங்கள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவினுடைய பி டீம் அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா இருக்கிற வரைக்கும் பாமக நம்மளோட லிங்க் இல்லை, அலைன்ஸ் இல்லை. பிஜேபியும் வந்து நம்மளோட அலைன்ஸ் இல்லை. அதே நேரத்தில் தேமுதிகவும் இல்லை. அம்மா வந்து எதுக்க முடியாதனால அவங்க வந்து ஒரு மாதிரியான நிலை எடுத்து போயிட்டு இருந்தாங்க. அம்மா வரைக்கும் அவங்களோட கால் ஒன்ற முடியல. அம்மா மறைஞ்ச பின்னாடி இந்த எடப்பாடி பழனிசாமி பற்றி, பன்னீர்செல்வம் பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி பேசாத வார்த்தைகளே கிடையாது. அதுவும் சொல்லப்போனால் ஒரு வரம்பை தாண்டி முதலமைச்சரை கொச்சப்படுத்தி அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் மண், அவர் மக்கு, அவர் கமிஷன் வாங்குறதுக்கு தான் தகுதி அப்படின்னு சொன்னவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர், இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி. அதே வேளையில் அந்த தலைவர் ராம்தாஸ், நான் வந்து எழுதி கொடுக்கட்டுமா பத்திரத்தில், இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன், இது ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் டாக்டர் அன்புமணி போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து ஊழல்வாதிகள், இது ஊழல் அரசு அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க. 8 வழிச்சாலை வரும்போது இதே டாக்டர் அன்புமணி இந்த 8 வழிச்சாலை கொண்டு வர்றதே கமிஷன் வாங்குறதுக்கு தான், எடப்பாடி பழனிசாமி கமிஷனாக தான் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்படியாகப்பட்ட சொன்னவர்கள் இன்றைக்கி கூட்டு வச்சுருக்காங்க. இதை தான் வந்து பி டீம் நம்ம சொல்கிறோம். அதே போல் பிரேம்லதா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த வந்து ஊழல் அரசு, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் ஊழல்வாதிகள், நீங்கள் மக்கள் அடுத்து தேர்தல் வரும்போது நாங்கள் நிரூபிப்போம், நாங்கள் நியாயமானவங்க, எங்களுக்கு வாக்களிப்போம்னு சொன்னாங்க. யாரெல்லாம் மாற்றுக்கருத்து சொன்னாங்க, இதே பிஜேபி பொன் ராதாகிருஷ்ணன் கூட இது ஊழல் அரசு, இதை வந்து மக்கள் நாங்கள் வந்து இந்த திராவிடத்தை ஒழித்து நாங்கள் வந்து பிஜேபி கொண்டு வரோம்னு சொன்னாங்க. தமிழிசை சவுந்தரராஜனை வந்து நான் எல்லா கட்சியும் ஒழிச்சிட்டு தாமரை மலருன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் முரண்பாடாக சொன்னவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி அவங்க தான் பி டீம்னு நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக அண்ணன் டிடியோட வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு வளர்ச்சி பெறாத தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சின்ன கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தலைவர், தமிழக மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் அண்ணன் டிடிவி தினகரன் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவித்திருக்கிறது. இப்போ 18 + 4 22 அப்படிங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இது பலம்னு பார்க்குறீங்களா, பலவீனம்னு பார்க்குறீங்களா? இல்லை, தேர்தல் நடந்தாவே எங்களுக்கு பலம்தான். தேர்தல் அன்றைக்கி தள்ளி போட்டதை நாங்கள் விரும்பலை. நாங்கள் நினச்சது பாராளுமன்ற பொது தேர்தலோடு சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலும் வரணும்னு தான் நாங்கள் நினச்சோம். ஒரு எலெக்ஷன் திருவாரூர் வந்தது, அதை சந்தோஷப்பட்டோம். திருப்பரங்குன்றம் வரல. அப்போ இப்படி சூழ்நிலை சரி அதில் சந்திப்போம்னு நினச்சோம். இவங்கெல்லாம் அடுத்து அண்ணன் ஜெயிச்சிருவார், அமமுக ஜெயிச்சுன்றதுக்காக வேண்டுமென்று ஒரு காரணத்தை காட்டி தள்ளி போட்டாங்க. நாங்கள் நினச்சதே இடைத்தேர்தல், பொது தேர்தல் எல்லாமே சேர்ந்து வந்து தான் நினச்சோம். காலதாமதம் ஆச்சு அந்த 4 தொகுதிக்கு. அது தேர்தல் கமிஷன் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்க தள்ளி போட்டாங்க. அது யாருடைய உந்துதனால தள்ளி போட்டான்னு தெரியாது. பட் இப்போ தேர்தல் அறிவிச்சுக்கிறத கூட நாங்கள் மனமாற ஏற்றுக்கிறோம். அது வந்தால் இன்னும் எங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். பழனியப்பன் எதிர்பார்த்தது சட்டமன்ற மக்கள். நான் அம்மா காலத்துலேருந்து எம்எல்ஏ எம்பின்னு எதிர்பார்க்கல. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா மேலே பாசம் கொண்டு அம்மா வந்து முதலமைச்சராகனு பாடுபட்டேன்.
எந்த விதமான ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம, அதுவும் சொல்லப்போனால் அம்மா என்னை பேர் சொல்லி கூப்பிட்டா போதுன்னு தான் நான் அரசியலுக்கே வந்தேன். என்னை வந்து ஒரு சாதாரணமான ஆளை வந்து அம்மா எம்எல்ஏ சீட்டு கொடுத்து, அப்புறம் நெக்ஸ்ட் பீரியட் மறுபடியும் அந்த வாய்ப்பு கொடுத்து மினிஸ்டர் ஆக்குனாங்க. அந்த வகையில் தொடர்ந்து அம்மாவுக்கு விசுவாசியாக இருக்கேன். இப்போ அம்மா மறைஞ்ச பின்னாடி யாரால் நடத்த முடியும்? தலைவர் காலத்தில் எம்ஜிஆர் பின்னாடி இருந்தேன், எம்ஜிஆருக்கு அடுத்து அம்மா பின்னாடி வந்தேன். அம்மா தான் சேவல் சின்னத்தில் நான் கடுமையாக வேலை செஞ்சேன். பூத் ஏஜெண்டாக இருந்திருக்கேன், ஜென்ரல் ஏஜெண்டாக இருந்திருக்கிறேன், கவுண்டிங் ஏஜெண்டாக இருந்திருக்கிறேன், சோத்தில் சின்னம் போட்டிருக்கிறேன், பூசிலிப் எழுதி கொடுத்துருக்கிறேன், வீடு வீடாக ஓட்டு கேட்டிருக்கிறேன், லாரியில் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன், சைக்கிளில் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன், நடந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறேன். இப்படி தொடர்ந்து ஒரு 25 ஆண்டு காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எதிர்பார்க்காத அந்த சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆக்குனாங்க. அந்த வகையில் வந்து தலைவருக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்து அண்ணன் டிடிவி தினகரன். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. யார் நம்ம தலைவராகத்துக்குன்னு தெளிவாக இருப்போம். அந்த வகையில் இப்போ இந்த எம்எல்ஏ இல்லை எங்களுக்கு எந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆச்சு. இப்போ தலைவர் எடுக்கிற முடிவு அது. எப்பயுமே எங்கள் இயக்கத்தில் பொறுத்தவரையிலும் சீட்டு கேட்கறதுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் கூட அம்மாவா பார்த்து நினச்சாங்கன்னா எம்எல்ஏ கொடுத்துருவாங்க, அம்மாவா பார்த்து நினச்சாங்கன்னா எம்பிஏ கொடுத்துருவாங்க, அம்மா விரும்பினாங்கன்னா மினிஸ்டர் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய தலைமை பண்பு. அதே தலைமை பண்பு அண்ணன் டிடிவி தினகரன் இருக்குது. அதனால் அவர் என்னை எம்பியாக நிற்கணும்னு ஆசைப்பட்டார், என்னை எம்பியாக நிறுத்தினார். எங்கள் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அந்த இடத்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் டி.கே. ராஜனோட கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணியா இந்த சூழ்நிலையில பார்க்கப்படுது. தொடர்ச்சியா வரக்கூடிய மாநில அளவிலான கருத்து கணிப்பும் தேசிய அளவிலான கருத்து கணிப்புகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்னு வருகிற போது அதில் ஏதாவது சமரசத்திற்கு அமமுக முன் வருமா? இல்லை, சமரசம் தலைவர் அடிக்கடி பேசுகிறாரு. நாங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமரசத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் மக்களுக்கு வேணால் தலைவணங்க மொழியோ இது மாதிரியான பெரிய ஆட்களுக்கு நாங்கள் தலைவணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுடைய பார்வை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை, எங்களுடைய நிலைப்பாடு என்பதே தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பிரதமர் வர வேண்டும், அவ்வளோதான். இப்போ பிஜேபி இருந்தால் கூட, காங்கிரஸ் இருந்தால் கூட, அவங்க வந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காவிரி டிஸ்பியூட் வந்தால் அவங்க கர்நாடகா ஸ்டேட்டுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் மாறி மாறி வந்து கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படுது, தமிழ்நாடு ஜீவாதார உரிமைகள் பாதிக்கப்படுது, தமிழ்நாடு தேவையான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வரதில்லை. பிஜேபி வந்து என்னென்ன எந்த ஸ்டேட்டும் போகாத வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட்டு மாதிரி, ஒரு புகை மண்டலம் மாதிரி இருக்கக்கூடிய கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போடலாம். மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இஷ்யூ கொண்டு போகாமல் தான் இந்த நியூட்ரினோ திட்டம், மீத்தேன் திட்டம், எரிவாயு திட்டம், இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இங்கே கொண்டு வந்து பண்ணுறது, 8 வழிச்சாலை திட்டம்லாம் கொண்டு வர்றது. ஆகவே நாங்கள் அமமுக சார்பாக நம்முடைய துணை பொதுச்செயலாளர் டிடி அவர்கள் நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், இவர்கள் இருவரும் அல்லாத ஒரு பாரதம் பிரதமர் புதிய வேண்டும். அவர் வந்த பின்பு எங்களுடைய சப்போர்ட்டில் அவர் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டிமாண்ட்ஸ் என்ன, அமைச்சர் பதவி இல்லை, திமுக மாதிரியோ மற்ற கட்சி மாதிரி அமைச்சர் பதவி கிடையாது. டிமாண்ட்ஸ்னா முக்கியமான கோரிக்கைகள், தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தேவையான கோரிக்கைகள் எதுவென்று பார்த்து அந்த டிமாண்டை நாங்கள் முன்னிறுத்தி தமிழ்நாட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்து தான் எங்களுடைய நோக்கம். ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த 2 கவர்மெண்ட்டுமே நமக்கு சரியாக வர மாட்டேங்குது. நீண்ட காலமாக பார்த்துட்டோம், காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் நம்மளால் பார்த்துட்டோம், பிஜேபி கவர்மெண்ட்டு இந்த 5 வருஷத்துலேயே நம்ம பார்த்துட்டோம். அவர் சொன்னது ஒன்று, இப்போ மோடி மாறிட்டார், அவர் வந்து எல்லாரும் விரோதமாகிட்டார். ஸோ அதனால் ஒரு நியூ பிரைம் மினிஸ்டர், நம்மளுடைய சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்தால் அதை வச்சு சில கோரிக்கைகள், நம்ம கோரிக்கையில் அவங்க கிட்ட சொல்லி அதன் மூலயமா திட்டங்களை பெற்று தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி கொண்டு வரதா எங்களுடைய நோக்கம். கடுமையான பிரச்சாரம், கடும் வெயிலையும் பொருட்படுத்தாத நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் குறைவான நாட்களில் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு இடையில பிரச்சார பாதை நிகழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்கியதற்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மிக்க நன்றி.